ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் சமையல் வித் சமன்யா. இன்றைக்கி இந்த வீடியோவில் எல்லாத்துக்கும் பிடிச்ச எவர் ஃபேவரட் ஒரு சிக்கன் ரெசிபி பார்க்க போகிறோம். சிக்கன் 65. இது ஒரு சின்ன ட்விஸ்ட்டோட ஆந்திரா ஸ்டைலில் கொஞ்சம் காரசாரமாக ஸ்பைசி சிக்கன் 65 ரொம்ப கிறிஸ்பியாக எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். எப்படி செய்கிறதுன்னு ஸ்ட்ரைட்டாக நம்ம வீடியோக்குள்ளே போயிடுவோம். இப்போ சிக்கனை ஃபஸ்ட்டு மேரினேட் பண்ணுறதுக்கு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு ஃப்ரெஷ்ஷாக அரைச்சதை எடுத்துக்கோங்க. இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு பொடி, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், வரமிளகாய்த்தூள் எடுத்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய்த்தூள், இது ஒரு பிரைட்டான கலருக்காக எடுத்துக்கிறேன். இது கூட சாட் மசாலா பவுடர் ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். கரம் மசாலா பவுடர் 2 டீஸ்பூன் அளவுக்கு. இது கூட ஹோம்மேட் கறி மசாலா பவுடர் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். உங்ககிட்ட ஹோம்மேட் இல்லாட்டி நீங்கள் ரெடிமேட் கூட சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் லெமன் ஜூஸ் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். உப்பு 2லிருந்து 2.5 டீஸ்பூன் அளவுக்கு நமக்கு தேவைப்படும். இப்போ இதில் முட்டையோட வெள்ளைக்கரு சேர்த்துக்கலாம். நான் ஒரே ஒரு முட்டையோட வெள்ளைக்கரு தான் நான் இன்றைக்கி சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் கிறிஸ்பினஸ்க்காக நான் கார்ன் ஸ்டார்ச் சேர்த்துக்கிறேன். கார்ன்ஃப்ளவர் மாவு கிடையாதுங்க, கார்ன் ஸ்டார்ச். ஏன்னா கார்ன்ஃப்ளவரோட கார்ன் ஸ்டார்ச் பார்த்திங்கன்னா அதிகமான நேரம் அந்த கிறிஸ்பினஸை ஸ்டே பண்ணுறதுக்கு உதவும். இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிரும் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சேர்த்த எல்லா பொருட்களையும் நல்லாவே மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதில் நம்ம சிக்கன் பீசஸை ஆட் பண்ணிடலாம். நான் இன்றைக்கி 800 கிராம்ஸ் அளவுக்கு சிக்கன் எடுத்திருக்கேன். சிக்கன் போன்லெஸ் தை பீசஸ் நான் எடுத்திருக்கேன். நீங்கள் பிரெஸ்ட்டுக்கு பதிலாக தைஸ் ஆட் பண்ணிங்கன்னா ரொம்பவே ஜூஸியாக இருக்கும். ஏன்னா பிரெஸ்ட் பீசஸ் நம்ம டீப் ஃப்ரை பண்ணும்போது ரப்பரியாக ஆயிரும். அதே சமயம் சூடாக சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும். ஆறும்போதும் அது கொஞ்சம் ரப்பரியாக ஆகிறதுக்கு நிறையா சான்ஸ் இருக்குது. பட் தை பீசஸ் ஆட் பண்ணிங்கன்னா ஈவன் அது ரொம்ப நேரம் ஆறுனதுக்கப்புறமா கூட அது சாஃப்டாக தான் இருக்கும், ரப்பரியாக ஆகாது. ஸோ நல்ல ஜூஸினஸ் தை பீசஸில் தான் இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு தை பீசஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதை நம்ம ஊற வைக்கணும். மினிமம் ஒரு 2 ஹவர்ஸ்னாலும் நீங்கள் இதை கண்டிப்பாக ஊற வைக்கணும். அப்போ தான் அந்த மசாலா உள்ளே நல்லா இறங்கும். நீங்கள் 2 ஹவர்ஸ்லேருந்து 48 ஹவர்ஸ் வரைக்கும் கூட இதை நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நீங்கள் அதுக்கப்புறமா டீப் ஃப்ரை பண்ணிக்கலாம். நான் இப்போ ஒரு 4 ஹவர்ஸ் வரைக்கும் ஊற வச்சுட்டேன். இப்போ இதை டீப் ஃப்ரை பண்ணிக்க போகிறேன். இப்போ நம்ம மேரினேட் பண்ண சிக்கன் பீசஸ் எல்லாம் நான் நல்லா டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன். நெக்ஸ்ட்டு இதுக்கு நம்ம ஒரு சின்ன ட்விஸ்ட்டு கொடுக்க போகிறோம். அதாவது ஆந்திரா ஸ்டைலில் இதை பண்ண போகிறோம். அதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு இதில் இந்த மாதிரி நீளமாக அரிஞ்ச ஜிஞ்சரை சேர்த்துக்கோங்க. இதுக்கு பொடியாக நறுக்கக்கூடாது, நீளமாக அரிஞ்சு சேர்க்கணும். அதே மாதிரி ஒரு 3லிருந்து 4 பச்சை மிளகா உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. கூட கொஞ்சம் நிறையாவே கருவேப்பிலை, நல்லா வாசமாக இருக்கும், நிறையாவே கருவேப்பிலை சேர்த்து இதை நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இதில் நம்ம டீப் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற அந்த சிக்கன் பீசஸும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா டாஸ் பண்ணிட்டோன்னா நம்மளோட ஸ்பைசியான ஆந்திரா ஸ்டைல் சிக்கன் 65 ரெடி ஆயிரும்.
இப்போ இதை நல்லா டாஸ் பண்ணியாச்சு. இதில் கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி இலை சேர்த்துட்டு இறக்கிட்டோன்னா நம்மளோட சூப்பரான சிக்கன் 65 ரெடி. சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடக்கூடிய சிக்கன் 65 ரெசிபி ஒரு சின்ன ட்விஸ்ட்டோட ஆந்திரா ஸ்டைலில் காரசாரமாக எப்படி பண்ணுறதுன்னு இன்றைக்கி நம்ம பார்த்தோம். இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்குமே கட்டாயமாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த ரெசிபி உங்கள் எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான ரெசிபியாக கண்டிப்பாக மாறும்னு நினைக்கிறேன். நீங்களும் கட்டாயம் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானையும் தட்டி விட்டுருங்க. அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற வீடியோ எல்லாமே உங்களை உடனடியாக வந்து சேரும். மீண்டும் இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திப்போம். Bye. Thanks for watching.